Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல அன்னவரம் சத்யநாராயண சுவாமி கோயிலுடைய பிரசாதம் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். நம்ம வீட்ல செய்யற சின்ன சின்ன பூஜைகளுக்கு நம்ம இந்த பிரசாதம் வந்துட்டு செஞ்சு வைக்கலாங்க. ரொம்ப சுலபமா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி. அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கக்கூடியது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பிரசாதம் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் pan வச்சுக்கலாங்க. இதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சதும் இதில் ஒரு 10 காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சை நல்லா வறுப்பட்டதும் பாருங்கள் நல்லா வந்துட்டு உப்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப் அளவுக்கு மட்டும் கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க. கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கோதுமை ரவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. குறைவான தீலையே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கிட்ட இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி வரணும், அது வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுப்படுது. இந்த நெய்யோடு சேர்ந்து இது நல்லா வந்து வறுப்படணும். இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் குறைவான தீலையே இருக்கட்டுங்க. இப்போது எந்த கப்பில் நீங்கள் வந்துட்டு கோதுமை ரவை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்தேங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இப்படியே ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் பேனில் வச்சு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. இப்போ கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1க்கு 3 அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் சரியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிப்பியில் நம்ம சர்க்கரை வெல்லம் ரெண்டுமே வந்து சேர்க்க போகிறோங்க. இந்த அன்னவரம் கோயிலில் செய்கிற பிரசாதத்துக்கு அவங்க சர்க்கரையும் வெல்லம் ரெண்டுமே சேர்க்குறாங்க. அதனால் நம்மளும் இந்த ரெசிப்பியில் இதே மாதிரி ரெண்டுமே நம்ம சேர்க்குறோம். நீங்கள் வந்து சர்க்கரை விருப்பப்படலை அப்படின்னா இதுக்கு பதிலாகவும் நீங்கள் வெல்லமே கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்ததும் பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கலந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்ததும் இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளைப்பொடியை சேர்த்துடலாம். வெள்ளத்தை நல்லா தூள் பண்ணி அந்த வெள்ளைத்தூள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. 1 கப் வெல்லம், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு வெல்லமே கூட சேர்க்கலாம். இப்போ இது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்றா நல்லா கலந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததும் கலரே கொஞ்சம் மாறி வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரசாதம் அப்படின்ற போதே பச்சை கற்பூரம் சேர்ப்போம். ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதோட ஃப்ளேவர் வந்து இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கணும் அப்படின்னா நல்லா மணமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும்.
கிட்டத்தட்ட கோதுமை ரவையில் செஞ்ச சக்கரை பொங்கல் மாதிரி அப்படின்னு சொல்லலாங்க, அல்லது கோதுமை ரவையில் செஞ்ச கேசரின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வெல்லத்தை பொடி பண்ணி அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக வெல்லத்தை கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ளை கரைசலை கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கோதுமை ரவையில் நல்ல ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சக்கரை வெல்லம் ரெண்டுமே சேர்த்துருக்கனால இது ரெண்டோட ஃப்ளேவருமே இதில் இருக்கும். நல்ல சுவையான அன்னவரம் கோயில் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.